வணக்கம் மக்களே. இந்த பாட்காஸ்ட்டை கேட்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஃபஸ்ட் எபிசோடில் புக் ரீடிங் பற்றி பேசலான்ட்டு இருக்கேங்க. புக் ரீடிங்னா இந்த புக் ரீடிங் ஆஸ் அ ஹேபிட், இல்லை டாப் 10 புக்ஸ் டு ரீட், புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பேச போகிறது இல்லைங்க. புக் ரீடிங் எனக்கு எப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தது, இது மோர் ஆஃப் எ நாஸ்டாலஜிக் ட்ரிப் மாதிரி தாங்க. நான் ஃபஸ்ட்டு எப்போ புக் படிக்க ஆரம்பித்தேன், எனக்கு எந்த மாதிரி இம்பேக்ட்ஸ்லாம் நடந்தது, இந்த புக் படிக்கும்போது என்ன ஃபீல் கிடச்சிது, ஸோ அந்த மாதிரி தான் இதை ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரிப் டவுன் த மெமரி லேன் அந்த மாதிரி தாங்க இதை கன்சீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு புக் ரீடிங் பண்ண அனுபவம்னா தேர்ட் ஸ்டாண்டர்டில். நாங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் ஃபேமிலியோடு பெங்களூரில் இருந்தாங்க. அப்போ நல்லா ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, எங்கள் அப்பா ஒரு நாள் சுட்டி விகடன் புக் வாங்கின்னு கொடுத்தாரு. படித்து பாடுறா, இது உனக்கு பிடிச்சா சொல்லு, ரெகுலராக வாங்குவோம் அப்படின்னு சொன்னது. எனக்கு அதில் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்க என்ன விஷயம்னா, சக்திமானோட ஒரு இன்டர்வியூ சக்திமானாக நடித்த ஆக்டர் முகேஷ் கண்ணாவோட இன்டர்வியூ. அதில் பார்த்தா அப்போல்லாம் சக்திமான்னா வேறு லெவல் கிரேஸு ஹைப் இருந்த சமயம். அதில் இன்னும் கூட அந்த ஒரு நல்ல ஞாபகம் இருக்க கொஸ்டின் என்னென்னா, சக்திமான் அங்கிள் நீங்கள் எங்கள் ஊர் ஃபுட்லாம் சாப்பிடுவீங்களா, இட்லி தோசைலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நான் இட்லி தோசைலாம் சாப்பிடுவேன்ப்பா, இன்றைக்கி கூட நான் இட்லியும் மிளகா பொடியும் சாப்பிட்டேன்றது. அதெல்லாம் படித்தோடனே அப்படியே ஓ மை காட், சக்திமான் இட்லிலாம் சாப்பிடுவாரா, அந்த மாதிரி ஒரு செழித்து போய் சில்லறெல்லாம் விட்டு எறிஞ்ச சமயம் அது. அதே மாதிரி பெங்களூர்லேருந்து சென்னை ட்ரெயினில் தான் வருவோம் நாங்கள். அப்போது பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் புக் ஸ்டால்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அதில் டிங்கிள், அமர் சித்திர கதா புக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாரு எங்கள் அப்பா. அந்த வயசில், சின்ன வயசில் நமக்கு இந்த பொம்மை படம் போட்டதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல படிக்கிறதுக்கு, அதனால் அதை வாங்குவாங்க. அதில் இந்த சுப்பாண்டி, சிக்காரி சம்பளம் படிக்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். இப்போ நினச்சா கூட இதெல்லாம் செம்மையாக இருக்கும்ல அப்படின்ற தாட் வரும் எனக்கு. அடுத்த வருஷம் எங்கள் அப்பாவுக்கு சென்னைக்கு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு 4th ஸ்டாண்டர்ட் அப்போ சென்னைக்கு திரும்பி அங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கள் கசின் இருந்தார். அவர்கிட்ட நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த சூப்பர் ஹீரோ, ட்ராகன் பால் ஜி, என்ன கதை, பேட்மேன்லேருந்து எல்லா கதையும் அவர்கிட்ட தாங்க போய் டவுட்டு கேட்பேன். இந்த மாதிரி கோகுவோட அப்பா எந்த பிளான்ட்லேருந்து வந்தார், அவனுக்கு எப்படி ஸ்ட்ரென்த்து கிடச்சிது, இந்த ட்ராகன் பால்ஸ்லாம் எப்படி, அந்த மாதிரி ஏதோ கண்ணா அப்படின்னா டவுட்டு கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணும் அந்த வயசுலலாம். அவரும் பொறுமையாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஒரு வாட்டி அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போனால் அவர் ஏதோ காமிக்ஸ்லாம் வச்சு படிச்சிருந்தாரு. என்னன்னா அது அப்படின்னு பார்த்தா, அது முகமுடி வீரன் மாயாவின்னு போட்டிருக்கு. முகமுடி வீரன் மாயாவி யாருன்னா ஃபேண்டம் கோஸ்ட் ஹூ வாக்ஸ். ஃபேண்டம்லாம் நான் சின்ன வயசுலேயே டிடி மெட்ரோவில் பார்த்து செம்ம கிரேஸி எனக்கு. ஃபேண்டம்னா வெறித்தனம் அப்போல்லாம். ஃபேண்டம், ஹீமேனு அந்த டைமுங்க, அதெல்லாம் நான் பார்த்து இந்த சின்ன வயசுலேயே கார்ட்டூன்ஸ்லேயே பார்த்துட்டேன். ஆனால் அது ஃபேண்டம் காமிக்ஸ்லாம் வருதா, ஐயோ வேறு லெவலு. இதெல்லாம் எங்கேண்ணா கிடச்சிது உங்களுக்கு, எப்போண்ணா கிடச்சுன்னா, அப்போ தான் அவர் சொல்லிகிட்டு இருப்பார், இதெல்லாம் ஒரிஜினல் காமிக்ஸோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன்டா, ராணி காமிக்ஸ்னு ஒருத்தங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க, உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா, நீ படிப்பியா அப்படின்னு கேட்டார். படிப்பியாவா, ஐயோ வேறு லெவல் வெறித்தவன் எனக்கு அப்போல்லாம். நான் கொடுங்கண்ணான்னு வாங்கிட்டு படிப்பேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா மாயாவி, அதே மாதிரி பிளாக் பேந்தரும் வைப்பாங்க. பிளாக் பேந்தர் கரும்புலின்ற டைட்டிலில் வைப்பாங்க, அதுவும் படிப்பேன், அதுவும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் 007 எப்போயாவது படிப்பேன், ஜேம்ஸ் பாண்ட் 007ஓட தமிழ் ட்ரான்ஸ்லேஷனு. அது மாதிரி ராணி காமிக்ஸ் ஒரு ரெகுலராக வாங்கி படிப்பேங்க. ஃபஸ்ட் ஹேண்டும் வாங்குவோம், பழைய பேப்பர் கடையில் போய்ட்டு செகண்ட் ஹேண்ட் கூட வாங்குவோம். அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ரூபா கொடுத்து செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். அதாவது பழைய பேப்பர் கடையில் வாங்கினோன்னா படித்து முடிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டோன்னா 3 ரூபா எடுத்துகிட்டு 2 ரூபா அவன் திருப்பி கொடுத்துருவான். ஸோ அதனாலே ஒரே வாரத்தில் படிச்சிடுறது, கொடுக்குறது, திருப்பி 3 ரூபா போட்டு வேறு புதுசு வாங்குறது, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு செம்ம ஒரு ஃபன் டைம். இந்த ராணி காமிக்ஸோடைய மாயாவி, கரும்புலிக்கெல்லாம் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக இங்கிலீஷ் காமிக்ஸுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படின்னா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்கிறான் என்கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்லேயே நான், அதாவது நம்ம ஸ்கூல் லைப்ரரியிலே காமிக்ஸ்லாம் இருக்குடா நான் பார்த்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் நம்பலை. அது எப்போ ஸ்கூல் லைப்ரரியில் போய் காமிக்ஸ்லாம் வைப்பான், ஸ்கூலில் போய் எப்போ அந்த மாதிரி பொம்மை படம்லாம் வச்சுருப்பான், அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைடான்னா அவன் அடித்து சொல்கிறான். அப்போ நானாக பொய்யா சொல்கிறேன், நீ வா இன்னைக்கு ஈவினிங்காக ஸ்கூல் முடித்தவொடனே நம்ம பார்க்குறோன்ட்டு கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே போய் பார்த்தா எங்கே ஒரு மூலையிலேருந்து திடீர்னு ஒரு புக்கு எடுத்துகிட்டு காட்டுறான், பெரிய தடி புக்கு. என்னடான்னு பார்த்தா டின்டின் காமிக்ஸு. அப்புறம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா ஸ்கூலில் பொம்மை படம்லாம் வச்சுருக்கான், காமிக் புக்கெலாம் வச்சுருக்கான், பரவாயில்லையே அப்படின்ட்டு. அப்போ எனக்கு தெரியாது டின்டின் காமிக்ஸ்லாம் ஒரு டிடெக்டிவ் காமிக்ஸு, ஒரு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு ரினவுண்டு கேரக்டர், அப்போல்லாம் எனக்கு தெரியாது.
பார்த்துட்டு அப்புறம் போய் லைப்ரரியன்ட்ட கேட்குறோம். அவரு ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு எங்கள வந்து. இது நாங்கள் வந்து என்ன கேட்குறோன்னா, இதெல்லாம் எப்படி இங்கேயே படிக்கலாமா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கலாமாலாம் சொல்கிறாரு அவரு. நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கோங்கப்பா, ஸ்கூல் ஐடி கார்டு காமிச்சு, அதை வச்சு நான் உங்கள் கிளாஸு செக்ஷன்லாம் நோட் பண்ணிப்பேன். இன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா 2 வீக்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணிடணும், கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடணும், இல்லைனா வந்து ரினியூ பண்ணிக்கணுன்றாரு. உடனே வந்து கார்டு எடுக்கிறோம். டின்டின் காமிக்ஸ் முதல்ல வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து படிக்கிறேன். அப்புறம் வந்து டின்டின் காமிக்ஸ்லாம் போனதுக்கப்புறம் டெய்லி இதான் எங்களுக்கு பழக்கம். எப்படின்னா ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சவொடனே லைப்ரரிக்கு போயிடுறது, இந்த மாதிரி என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறது. அப்புறம் வந்து இந்த மிக்கி மவுஸ் அட்வென்ச்சர்ஸு அது இது இந்த மாதிரி நிறைய காமிக்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தான் வந்து சரி இந்த காமிக்ஸே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், புக்கெலாம் பார்ப்போம் அப்படின்ட்டு புக் செக்ஷன்லாம் போய் பார்க்குறோம். அங்கே பார்த்தா திடீர்னு நமக்கு பேரெலாம் ஃபஸ்ட்டு புரியாது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம போய் இப்போ தான் புக்கு கடையே பார்க்குறோம். நம்ம இது வரைக்கும் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் மேகசின்ஸு காமிக்ஸாக படித்து புக்கெலாம் பார்க்குறோம். நமக்கு என்ன புக்கு அப்படின்னு போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா டார்சான்னு ஒரு புக்கு இருக்குது. டார்சான்லாம் புக் இருக்காப்பா. அப்புறம் படித்து பார்க்குறேன், அதெல்லாம் காமிக்ஸு இல்லை, நாவல், ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி தானே இருக்கும். டார்சானில் இத்தனை சீரீஸ் இருக்கா. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஜுராசிக் பார்க்குன்னு ஒரு புக்கு பார்க்குறேன். ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அது ஜுராசிக் பார்க்லாம் புக்கு போட்டு வச்சுருக்கான், படம் தானே இது, இதே அப்புறம் புக்கு போட்டான்னு. அப்புறம் எங்கள் அப்பா கிட்டலாம் போய் கேட்குறேன், அப்பா இந்த மாதிரி வந்து ஜுராசிக் பார்க்னு ஒரு புக்கு பார்த்தோம்னா அவர் சொல்கிறார், ஆமாடா அது புக்கிலேருந்து அடாப்ட் பண்ணி தான் மூவியாக எடுத்திருக்காங்க, ஹாலிவுட்லலாம் இதான் பழக்கம், நிறைய நாவல்ஸோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கி மூவிஸாக அடாப்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்ட்டு. நானும் அப்படியாப்பான்னு ஏதோ புரிஞ்ச மாதிரி அப்போ மண்டே ஆட்டுறது. அவர் வந்து காட்ஃபாதர் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கோமான்ற படத்தோட கதையை வந்து நம்ம தமிழில் கூட நிறைய மூவிஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். நானும் ஓகேன்ட்டு வர்றது, டெய்லி ஈவினிங் பார்க்குறது. அப்போ தான் வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸு, ஹார்டி பாய்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர், அதாவது புக்கை படிக்கிறோமோ இல்லையோ பேர் மட்டும் பார்த்து வச்சுப்போம். அந்த புக்கோட பின்னாடி வந்து சும்மா ஒரு ஷார்ட் சம்மரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சும்மா பார்க்குறது. இவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா நீ அந்த மாதிரி. அப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸு, அப்புறம் ஜங்கிள் புக்கு எல்லாமே வந்து புக்ஸாக தானே இருக்கும், அதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். அப்போ தான் வந்து ஒரு எக்ஸ்போசரே கிடைக்குது. புக்ஸு, லைப்ரரி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது, இங்கே போய்ட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு. லைப்ரரிக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறது நான் இந்த ஏஜில் தான். ஸ்கூல் லைப்ரரியிலே வந்து இங்கிலீஷ் மேகசின்ஸ்லாம் கூட இருக்கும், இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட்லாம் படிப்போம். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி புக்கு அந்த மாதிரிலாம் கூட இருக்கும், நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் வந்து அப்படி தான் வந்து இங்கிலீஷ் புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தது. அப்புறம் வந்து அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் ஒரு 1 or 2 இயர்ஸ் போச்சுன்னா, திடீர்னு அதே ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து ஒரு காமிக் புக் எடுத்துன்னு வந்து காட்டுறான். இங்கே பார்த்தியா எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு. நாடான்னு பார்த்தா இது டிசி காமிக்ஸு, பேட்மேன் டிடெக்டிவ் காமிக்ஸு. அப்படியே வந்து பார்த்தா பேட்மேன் காமிக்ஸ்லாம் எப்பட்றா இந்தியாவில் அப்படின்னா, அப்போல்லாம் நமக்கு ஒரு நினைப்பு, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஃபாரினில் தான் கிடைக்கும், நம்ம ஊரில் கிடைக்காதுன்ட்டு. பார்த்தா அவன் வந்து சொல்கிறான், இல்லைடா எங்கள் டேடி வந்து ஸ்பென்சர் பிளாசாலேருந்து வாங்கிட்டு வந்தார் எனக்காக அப்படின்வான். அவன் ரொம்ப பாசக்கார பையன். அவன் படித்தவனே என்கிட்ட கொடுத்துருவான். படித்து வேலையாயிடுச்சுன்னு வந்து என்கிட்ட கொடுப்பான். இந்த மாதிரி பாடுறா, இது மாதிரி டிடெக்டிவ் காமிக்ஸ் புதுசாக வந்திருக்கு, பேட்மேனு எல்லாமே படிப்போம். மோஸ்ட்டாக வந்து டிசி தான் படிப்போம். மார்வலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்மேனு, வால்வரின், ஸ்பைடர்மேன் இது மட்டும் வாங்கி படிப்போம். செம்ம டைம் அதெல்லாம். வந்து நிறைய காமிக்ஸ்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி வரைகிறது, புதுசாக நாமளே கேரக்டரு வந்து உருவாக்குறது. இது மாதிரி எப்படின்னா காப்பீடிச்சு தான் உருவாக்குறது. இப்போ பேட்மேன் இருக்கானா டைகர் மேன் அப்படின்னு நம்மளே ஒரு ஓன் இமேஜினேஷனில் சும்மா ஒரு பேக் ஸ்டோரி ரெடி பண்ணி, இவன் இப்படி ஆகிட்டான், இவனுக்கு வந்து ரேடியேஷன் ஆகிடுச்சு, சும்மா அடித்து விட்றதானே நம்ம. அது மாதிரி நம்மளே ஒரு பேக் ஸ்டோரிலாம் ரெடி பண்ணி நம்ம வந்து காமிக்ஸ்லாம் வரைஞ்சி அப்படியே ஒரு அனிமேட்டர் ஆகிட்டோம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் பேட்மேன் ஸ்பைடர்மேன்லாம் அடித்து தூக்கிடலாம், அந்த ரேஞ்சுக்கு இமேஜினேஷன் நமக்கு. அப்போ அந்த காமிக்ஸ்லாம் ரொம்ப செம்மையாக இருக்கும். டிசி, மார்வலு எல்லாமே வேறு லெவல் டைம் அதெல்லாம். இந்த மார்வல், டிசி காமிக்ஸ்லாம் அடுத்து அப்படியே படிச்சுட்டே வந்து ஒரு நாள் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக் லைப்ரரின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுது நம்ம வீடுக்கிட்டே. பப்ளிக் லைப்ரரினா இந்த கவர்மெண்ட் லைப்ரரி தாங்க. எங்கள் அண்ணன் வந்து ரெகுலராக போவான். அப்போ வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணேன், நானும் வரேன் அப்படின்ட்டு போய் பார்க்குறேன். நான் அங்கே பார்த்தா தமிழ் மேகசின்ஸு, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸு, அப்புறம் வந்து புக்ஸ்லாம் கூட இருக்கும் அங்கே படிக்கிறதுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சிறுவர் மலர் அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் புக்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆனந்த விகடன், குங்குமம் இந்த மாதிரி இதுவும் மேகசின்ஸும் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எந்த மேகசின்னு தெரில, பட் ஏதோ ஒரு மேகசினில் வந்து உலக சினிமா சீரீஸ் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு வீக் வந்து ஒரு உலக சினிமாவை எடுத்து
அதோட கதை, அதோடைய தீம்ஸ் பற்றிலாம் போட்டிருப்பான். எனக்கு வந்து ரேவுடைய பதேர் பாஞ்சாலி படித்த ஞாபகம் இருக்குது. அதாவது என்ன படித்தேன் அப்படின்றதுலாம் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அந்த பதேர் பாஞ்சாலி, அந்த ட்ரெயின் போகிற அந்த ஃபோட்டோ, அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப இப்போ கூட ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவேன், அங்கே இருக்க புக்ஸ்லாம் வந்து அங்கேயே உட்காந்து படிப்போம். மோஸ்ட்டாக ஒரு 1 or 2 இயர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன் ரெகுலராக. அப்போ வந்து இந்த க்ரீக் மித்தாலஜிஸ் தான் நான் ரொம்ப விரும்பி படிப்பேன் அப்போல்லாம். ஏன்னா வந்து ரொம்ப இந்த மாதிரி மந்திர கதைகளாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு மெடுசான்னு ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் இருப்பான். அவன் வந்து தலைமுடி எல்லாமே வந்து பாம்பாக இருக்கும். அவன் கண்ணை திறந்து பார்த்தா பார்க்குறவங்க வந்து சிலையாக மாறிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு வைல்டு இமேஜினேஷனாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஹெர்குலிஸு இந்த மாதிரி தான் படிச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து நான் ஒரு ப்ரூஸ்லி வெறியன். இப்போவும் ப்ரூஸ்லி வெறியன் தான். அப்போ வந்து எப்படின்னா ப்ரூஸ்லின்னு போட்டாலே சும்மா எழுதி வச்சிருந்தாலே என்னான்னு ஓப்பன் பண்ணி படிப்பேன் நான். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும் தமிழில். ப்ரூஸ்லி ஒரு சகாப்தம், ப்ரூஸ்லி சாதனை மனிதன், அப்படி இப்படின்னு ஓப்பன் பண்ணி படித்தா பாதி வந்து புருடா ஸ்டோரிஸ் தான். அது வந்து அப்போ தெரியாது எனக்கு புருடா ஸ்டோரிஸ்ன்னு. அப்போ வந்து படித்து பார்த்துட்டு வா வேறு லெவலு, தலைவன் வேறு லெவலு, அப்போவே மாசாக இருந்தார் அப்படிலாம் நினைக்க தோணும். அந்த மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப சண்டை போடுறாருன்னா அவங்க அம்மா வந்து இனிமேல் சண்டையே போடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி வச்சுக்கினாங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அவங்க சத்தியம் பண்ண அந்த டாலர் வந்து உடஞ்சிரும். அன்றைக்கி தான் வந்து ப்ரூஸ்லியோடைய கோவத்தை வந்து ஹாங்காங் நகரமே பார்த்துது, அப்படி இப்படின்னு எழுதியிருப்பான். அப்புறம் எனக்கு மச் லேட்டர் தான் தெரிஞ்சுது அது பிக் பாஸ் படத்தோட கதைன்னு. ஆனால் பாவிகளா, இந்த மாதிரி வந்து நிறைய புருடா மித் ஸ்டோரிஸு அப்படியே இங்கிலீஷ்லேயும் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எதுனாங்களா என்னன்னு தெரியல. அப்போ ஆனால் அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த பப்ளிக் லைப்ரரி ஃபேஸ் வந்து நிறைய புக்ஸ் நான் படித்தேன். நல்ல நல்ல புக்ஸும் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி புருடா புக்ஸும் படிச்சிருக்கேன். நான் புருடா கதைகள், சும்மா வந்து ஏதோ ஏனோ தானோ எழுதின கதைகள், இந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு எக்ஸ்போசரை எனக்கு கொடுத்தது. ஸ்கூல் டைமில் இப்போ பப்ளிக் லைப்ரரி போகிறது, ஸ்கூல் லைப்ரரி போகிறது, அந்த மாதிரி வந்து ரெகுலராக புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். பீட் புக்ஸ் ஆர் காமிக்ஸ், ஏதோ ஒரு படிப்புன்னு ஒன்று இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் புக்ஸுக்கும் எனக்குமான தொடர்பே மோஸ்ட்டாக கம்மியாயிருச்சு. காலங்காத்தால் காலேஜ் ஏஞ்சி போகிறதே ஒரு பெரும் வேலையாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து நிறையா புது மூவிஸு, ஃபோட்டோகிராஃபி, அந்த மாதிரி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து நிறையா புது புது இன்ட்ரெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதுக்கே டைம் பத்தாமல் இருந்தது. புக்ஸும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவேன். அப்படியே காலேஜ் டைமில் வந்து மோஸ்ட்டாக 1 or 2 புக்ஸ் தான் நான் படிச்சிருப்பேன். நம்ம சேத்தன் பகத்தோடைய 5.1, அமிஷ் திரிபாதி எழுதின சிவா ட்ரியாலஜி, இந்த மாதிரி ஒரு 4-5 புக்ஸ் தாங்க மொத்தமாகவே படிச்சிருவேன். அப்புறம் ஒர்க் போனது, அதே மாதிரி வந்து என்னுடைய புக்ஸுக்கும் எனக்குமான கனெக்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படியே ப்ராக்டிக்கலே நான் மறந்தே போயிட்டேன். நான் ஒரு காலத்தில் புக் படிச்சுன்றதே மறந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பார்த்தா நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா பேசிட்டு நடந்துட்டு வரும்போது ஒரு பழைய பேப்பர் கடையை பார்த்தோம். நாங்கள் சின்ன வயசில் அங்கே வாங்குவோம். திடீர்னு பார்த்தா மச்சி நம்மலாம் ஃபஸ்ட்லாம் இந்த கடையெல்லாம் வந்து புக்கெலாம் வாங்குவோம்ல அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே சரி போய் பார்ப்போம் சும்மா என்ன புக் இருக்குதுன்னு போய் பார்த்தோம். அங்கே பார்த்தா இந்த பழைய பேப்பர் கடையில் வர பேப்பரு இதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தா இந்த புக்ஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹேண்ட் வாங்குறவங்க, அதாவது யூஸ்டு புக்ஸ் எல்லாம் வாங்க வரவங்களுக்காக. அப்போ போய் பார்த்தா எங்கே டைம்னு பார்த்தா டான் ப்ரௌனுடைய ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன், டா வின்சி கூட அந்த புக் சீரீஸே இருந்தது. அதே மாதிரி பார்த்தா ஜான் கிரிஷாமு, ஜெஃப்ரி ஆச்சர் இவங்களோட புக்ஸ்லாம் கூட இருக்கும். நான் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு புக் எடுத்தேன். அது பார்த்தா பேஜஸ் கம்மி, அதனால் வந்து அதுக்கு ரேட்டு கம்மி. அது 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. என் ஃப்ரெண்டு டான் ப்ரௌனோட மொத்த சீரீஸும் எடுத்தான். அது பார்த்தாரு, நல்லா வெயிட்டாக இருந்தது. சரிப்பா ஒரு புக் 50 ரூபா, 3 புக்கு 150 ரூபா கொடு அப்படின்ட்டு வாங்கிட்டார். அந்த மாதிரி வந்து சும்மா வாங்கி படிச்சுட்டு இருந்தோம். புக்கு ஃபுல்லாக படிக்கிறோமோ இல்லையோ, பட் படிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கத்தை உருவாக்கணுன்றது மனசில் தோணிருச்சு. நம்ம திருப்பி ரீகிண்டல் பண்ணோம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை அப்படின்னு. அதே மாதிரி வந்து இந்த ரெகுலராக வந்து இந்த மூவிஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் படிக்கும்போது இவரோட லிரிசிஸ்ட் நா. முத்துக்குமாரோடைய விஷயங்கள்லாம் பார்த்தேன். அவரோட இன்டர்வியூஸ், அவரை பற்றி மற்றவங்க பேசின விஷயம்லாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மனுஷனாக இருக்கார் இவர். லைக் எவ்ரிபடி இவரை பற்றி பேசிகிட்டே இருக்காங்களே, ஈவன் ஆஃப்டர் இஸ் டெத் எல்லாம் மக்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரை பற்றி ஒரு 2-3 விஷயம்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக அவரை பற்றி ஒரு தனிய எபிசோட் போடணுன்ட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நான் மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கிறேன். அவர் வந்து ஒரு புக் எழுதியிருந்தாருங்க,
வேடிக்கை பார்ப்போம்னு ஒரு புக்கு அமேசான் கிண்டலில் டவுன்லோட் பண்ணி படித்தேன் நான். வேறு லெவல் புக்கு அது. விஷுவலி செம்ம இமேஜினேட்டிவ் புக்கு. அவர் எப்படி இப்படிலாம் எழுதினாருன்ற மாதிரி மெர்சலாகிட்டு. நான் ஃபஸ்ட்டு சாப்டர் நான் படித்தேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எமோஷ்னலாக சென்டிமெண்டலான்னு கூட சொல்லலாம். அதில் வந்து அவங்க அப்பாவை பற்றி ஒரு சாப்டரில் எழுதியிருந்தாருங்க. சிம்பிளி சூப்பர். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக ஆகணுன்னு தான் வந்திருக்காரு சினி இண்டஸ்ட்ரிக்கு. அந்த அவருடைய அந்த 2-3 கதைகள்லாம் அந்த வேடிக்கை பார்ப்போம்ல படிக்கும்போது, அவர் உண்மையிலே டேரக்டர் ஆயிருந்தாருன்னா ஒரு மஜீதி அளவுக்கு வந்திருப்பார் அப்படின்னு என்னுடைய தாட்டுங்க. ஆனஸ்ட்லி இதை சொல்கிறேன், சும்மா வந்து எக்ஸாஜரேஷன்லாம் பண்ணல. அதை படிக்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. அதே மாதிரி யூடியூப் வீடியோஸில் வந்து சு வெங்கடேசனோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வைகை நாகரிகம் அதை பற்றிலாம் அவர் பேசுகிற வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் ஒரு நாவல் ரைட்டர்னு. அப்புறம் பார்த்தா அவருடைய புக்கு காவல் கோட்டம் தான் அரவான் மூவியோட இன்ஸ்பிரேஷன். லைக் அந்த அரவான் மூவிக்கான ஸ்டோரி வந்து இந்த காவல் கோட்டமில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரியோட ஒரு இது ப்ளோ அப் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த மூவியில் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த என்னடா புக்குன்னு பார்த்தா அதுதான் அவர் எழுதின ஃபஸ்ட்டு நாவல். அதுக்கே வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. அப்போ வந்து சரி ஓகே, இதில் என்ன இருக்குது பார்ப்போம். சரி, ஒரு ஃப்ரீடமுக்கு முன்னாடி இருக்க தமிழ்நாட்டுடைய ஒரு மக்களுடைய கதை அரவான் மூவியும் நான் பார்த்தேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. சரி, அப்போது அந்த மாதிரி மக்களுடைய லைஃப் ஸ்டைல் பற்றி எழுதியிருப்பார் போல் அப்படின்ட்டு படிக்கலான்ட்டு ஆர்வமாக வாங்கி படித்தேன். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த புக்கு. அப்படியே வந்து அதே டைம்லேயே வந்து எனக்கு வந்து ஒரு எழுதின வேள்பாரின்ற புக்கை பற்றி தெரிஞ்சுது. வேள்பாரி பாகம் 1, 2, அதாவது 2 வால்யூம்ஸு. சரின்ட்டு வேள்பாரியும் வாங்கிட்டேங்க. வாங்கி படிக்கிறேன். வேள்பாரி படிக்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியே மெர்சல் ஆகுறேன் நான். என்னடா இது சூப்பராக இருக்கே. வேள்பாரியோட கேரக்டரைசேஷன், அதாவது வந்து அவருடைய இன்ட்ரோடக்ஷனே, வேள்பாரி வந்து கதையில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் காட்ட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வேள்பாரிக்கு ஒரு இன்ட்ரோ, வேறு லெவல் இன்ட்ரோ. அதே மாதிரி வந்து வேள்பாரி வந்து இந்த கதையில் வந்து நிறைய கதைகளை, அதாவது மூதாதையர்கள், அவங்களுடைய முன்னாடி இருந்தவங்க, அவங்களுடைய கதையெல்லாம் சொல்லுவார் பாருங்கள். வேறு லெவல் ஸ்டோரிஸ் எல்லாமே. எப்படி ஒரு வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணார், இதெல்லாம் கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. அதான் ரைட்டிங்காகவும் நல்லாயிருக்கு, இமேஜினேஷனும் நல்லாயிருக்கு. சிம்பிளி சூப்பர். அதுவும் வேள்பாரிலாம் படிச்சுட்டு எனக்கு வெறித்தனமாயிருச்சு. அப்புறம் நான் புக்ஸ் பற்றிலாம் படிக்க ஆரம்பித்தேன் நெட்டில். அதான் வந்து புக் படிக்கிறோமோ இல்லையோ, புக்ஸை பற்றியாவது படிப்போமே, அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் படித்தேன். நிறைய அந்த புக் ரைட்டர்ஸோடைய லைஃப் ஸ்டோரிஸு, அவங்க எழுதின காலகட்டம், அப்போ இருந்த சூழல், அதை பற்றிலாம் கூட படிப்பேன். நான் வந்து ரெகுலராக பவா செல்லதுரையோட வீடியோஸ், அப்புறம் வந்து எஸ்ராவோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். எஸ்ரா வந்து ஆண்டன் செக்காவ், தஸ்தாவ்ஸ்கி, டால்ஸ்டாய் பற்றிலாம் பேசின வீடியோஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஆண்டன் செக்காவெலாம் பார்த்துட்டு செம்மையாக இருக்கே இவருடைய ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரி அப்படின்ட்டு செக்காவோடைய ஷார்ட் ஸ்டோரி கம்பைலேஷன்ஸ் வாங்கி படித்தேன். அப்புறம் வந்து கலீல் கிப்ரானுடைய ப்ராஃபெட் படித்தேன். அந்த ப்ராஃபெட் சொல்கிற விஷயம்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. நிறைய புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்னும் படிக்காமல் வச்சுருக்கேன். நான் அமேசான் கிண்டலில் வாங்கி வச்சுட்டு நிறைய இன்னும் இன் ப்ராக்ரஸ்லேயே பாதி இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணாததெல்லாம் சிலது இருக்குது. ஆண்டன் செக்காவோடைய ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் இன்னும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. அது படித்து முடிக்கணும். அப்புறம் வாடிவாசல் படிக்கணும். நா. முத்துக்குமாரோட அணிலாடு மூன்றில்லாம் இன்னும் ஓப்பன் கூட பண்ணாமல் அப்படியே வாங்கி வச்சுட்டு இருக்குது. அப்புறம் இது உல்ஃப் டாட்டமுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஓநாய் குலச்சின்னம் கூட வச்சுருக்கேன். அதுவும் படிக்கணும். இது இல்லாமல் நான் இன்னும் படிக்கணும், வாங்கணும்னு நினைக்கிற புக்ஸே இன்னும் சிலது இருக்குது. தஸ்தாவ்ஸ்கியோட ஒயிட் நைட்ஸு, அப்புறம் ஹெமிங்வேவோட ஓல்ட் மேன் அண்ட் தி சீ, அப்புறம் இது மெல்வில்லோடைய மாபி டிக், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நம்ம தெரிஞ்சதுலேயே வந்து செலக்டடாக தான் வாங்கி இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தெரியாததெல்லாம் நிறைய இருக்குது. இப்போதைக்கு வந்து நான் புக்ஸ்லாம் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்படி தான் படிச்சுட்ருக்கேன். பட் நான் வந்து ஒரு இதுக்காக ஒரு டைம் அலோகேட் பண்ணி ரெகுலராக படிக்கிற மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் ரீடராக மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் ரீடிங்கெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த எபிசோடை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டிருந்தாலே ரொம்ப தேங்க்ஸுங்க. அதாவது வந்து நான் வந்து எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணல. எனக்கு மைண்டில் தோணுனதை அப்படியே ஒரு ஃப்ளோவாக பேசிட்டு வந்துட்டுருந்தேன். அதுக்கே நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த மாதிரி தான் நான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்லேயுமே எனக்கு தோன்ற விஷயங்களை பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ இதோட நம்ம அடுத்த எபிசோடில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் திஸ் பாட்காஸ்ட்.